வணக்கம் மக்களே. நம்ம இப்போ மட்டன் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு மட்டன் கழுவி வச்சுருக்கேன். அதை வேக வைக்க அதோட சின்ன வெங்காயமும் சீரகமும் தட்டி வேக வைக்கணும். வாங்க இந்த குழம்பு அம்மியில் அரைச்சி வைப்போம். இப்போ இதை போய் தட்ட போகும். அம்மியில் அரைக்க போகிறோம். 1-2 தட்டிக்கிடணும். வச்சு தட்டிட்டு காமிக்கிறேன் நான். இப்படி கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். இதை வலித்து கறியோட வேகப்படணும். இப்படி அரைச்சி இப்படி நல்லா இதை கழுவி இந்த தண்ணியவும் எடுத்துகிட்டு போய் வேக வைப்போம். குக்கரை வச்சு கழுவுன மட்டனை போட்டு நம்ம தட்டி வலிச்சிட்டு வந்த வெங்காயம் சீரகத்தையும் போட்டு அரைச்சி கழுவுன தண்ணியவும் ஊற்றி வேக வச்சிட வேண்டியதான். உப்பு, மஞ்சள், 2 தக்காளி போட்டு மஞ்சள், உப்பு, தக்காளி போட்டு இப்போ குக்கரை மூடி வச்சிட வேண்டியதான். கறி குழம்புக்கு அரைச்சி ஊற்றுற தேங்காய், சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், மிளகு, இஞ்சி, வெள்ளைப்பூடு, அப்புறம் லாஸ்ட்டாக அந்த வெங்காயம் தட்டி வலிக்கணும். இதுக்கு வாங்க அம்மியில் போய் அரைச்சிட்டு வருவோம். இதெல்லாம் வச்சு இப்போ அம்மியில் அரைக்க போகிறோம். நல்ல மையாக அரைச்சிட்டேன். இந்த 2 வெங்காயத்தை தட்டி வலிப்போம். வாங்க அரைச்சி எடுத்தாச்சு. போய் குழம்புல போடுவோம். வாங்க குக்கரை திறப்போம். கறி சூப்பராக வெந்திருக்கு. இதில் மசாலா பொடி போடுவோம். இதை வேணுன்னா அப்படியே எடுத்து இதோட பெப்பர் போட்டு உப்பு போட்டு குடித்தா சூப்பு, மட்டன் சூப்பு. இப்போ நம்ம இதில் மல்லித்தூள், மிளகாய்த்தூள் பொடி போடுறோம். நம்ம அரைச்சிட்டு வந்த இதையும் போட்டு நல்லா கிண்டிடுவோம். இந்த தண்ணியை நல்லா ஊற்றி கொதிக்க விட்டுட்டு கொஞ்சம் கட்டியாக வரவும் வெங்காயம், சீரகம் போட்டு தாளித்து அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பட்டை, கிராம்பு, அன்னாச்சி எல்லாம் போட்டு தாளிச்சாச்சு. இதை குழம்புல ஊற்றிட்டு குழம்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இந்த தாளித்து ஊற்றியாச்சு. நமக்கு எவ்வளோ கட்டியாக தேவையோ, தண்ணியாக வேணால் தண்ணியாக, கட்டியாக வேணால் கட்டியாக. இப்போ இதை நாங்கள் சப்பாத்திக்கு சாப்பிடுவோம், மதியம் சாதத்துக்கு சாப்பிடுவோம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.